நம்ம பாரத நாட்டுக்கு மறக்க முடியாத நாள். இன்னைக்கு நம்ம இந்திய வீரர் அமெரிக்க வீரரோட போட்டியிடுற மாபெரும் போட்டி நடக்க போகுது. டோனி அடி வாங்கறத பார்த்தா மைக்க தோக்கடிக்க இந்த உலகத்திலேயே ஆள் இல்லைன்னு தோணுது. Get up, Tony! Get up! டோனி எழுந்துரு. இப்போ நீ போ போ, அவனை அடிடா. நான் எதுக்கு சண்டை பண்ணுண்டா? நான் சொல்றேன்ல, நீ போ. இங்க பாருடா, இங்க இருக்கிற மொத்த கூட்டமும் நம்ம இந்தியன்ஸ் லூசு லூசுன்னு சொல்றாங்க. நீ என்னடா இங்க உட்கார்ந்து பொண்ணுங்களை பார்த்துட்டு இருக்க? உனக்கு கோவமே வரலையா? போ போ போ, நம்ம நாட்டோட மானத்தை காப்பாத்து. பண்ணாதீங்க டாடி, இதெல்லாம் என்னால முடியாது. சரி சரி, பேசிட்டு இருக்காம கிளம்பு. சீக்கிரமா போய் அவன் அடி போ. அடிச்சு அவன் மண்டைய ஒட. நம்ம இந்தியன்ஸ் எவ்வளவு ஸ்ட்ராங்கானவன்னு இங்க இருக்கிற எல்லாருக்கும் காட்டணும். ஆனா ஏன் சாவ நீங்க இன்வைட் பண்றீங்க? அவனோட சைஸ பாருங்கப்பா. இல்ல, I can't. No. Daddy, கை விடுங்க. My son. This boy will fight. My boy will fight. No dad. அவனை நல்லா பாருங்க. பண்ணிட்டு இருக்க. No. நால முடியும். No dad. சும்மா அடம் பிடிக்காத போ. ஐயோ. நீ என்னோட பையன்டா. தைரியமா போ. போ போ. பயப்படாம போய் அவன் அடி. அவன் மண்டைய ஒட. போ. இன்னைக்கு நான் என்ன ஆக போறேன்னு தெரியலையே. இந்தியா இந்தியா யா மை இந்தியா இந்தியா. அண்ணா நில்லுங்க. நான் சொல்றதுக்கு கேட்டு போட்டுட்டு எங்க போறீங்க? என்ன இதோ இந்தியாவை சேர்ந்த மனோ வந்திருக்காரு. அன்பீட்டபிள் கூட இப்போ இவரு ஃபைட் பண்ண போறாரு.
என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போ களமிறங்கி இருக்கிறது மனோ ராஜு. இவரோட மோதி தன்னோட வீரத்தை காட்ட போறாரு. எழுந்துரு. உன்னால முடியும். ஹலோ, Where are you darling? ஐயோ பார்ட்டி ஸ்டார்ட் ஆக போகுது. எல்லாரும் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க எங்க இருக்கீங்க? அவன் நம்ம மேன் எங்க? ஃபேன்ஸ் இங்க நிறைய பேர் இருக்காங்களே. ஐயோ உங்களை என்ன பண்றது? நான் மனோ எங்கன்னு கேட்டேங்க. மனோ எங்க? அது சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். ஆ? என்ன சொல்றீங்க? பையன் சண்டை போட்டுட்டு இருக்கான். நீங்க கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம அத வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்களா? நீங்க எனக்கு பிரீமிஸ் பண்ணீங்கல்ல, அதான் நம்ம பையனை அந்த சண்டை என்ன சொல்வீங்க? சண்டை போடுறதுக்கு நீங்க கூட்டி அண்டர் கிரவுண்ட் மிச் மார்ஷல் ஆர்ட். அதத்தான் சொல்ல வந்தேன். அவனை எதுக்கு அங்க கூட்டிட்டு போனீங்க? நான் எங்க கூட்டிட்டு போனேன்? அவன் தான் என்ன கூட்டிட்டு வந்தான். எது எப்படியோ நீங்க ரெண்டு பேரும் இங்க சீக்கிரம் வரலன்னு வெச்சுக்கோங்க. அப்புறம் என்ன நடக்கும்னே தெரியாது. போங்க, அதுக்குள்ள போய் அவனை கூட்டிட்டு வாங்க. என்ன ரிங்கிலையா? உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா? இந்த வயசுல நான் உள்ள போய் சண்டை போட முடியுமா என்ன? அப்ப என் பையன் மட்டும் சண்டை போடணுமா? அவனுக்கு மட்டும் எதுவும் ஆகாதா? போங்க, போய் கூட்டிட்டு வாங்க. அட, நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் போய் அவனை காப்பாத்த முடியலன்னா அவனை காப்பாத்துறதுக்கு யாராவது வருவாங்க. ஓ, வந்துட்டா. அண்ணே, எனக்கு தெரியுங்க. நீங்க என்ன காப்பாத்த வருவீங்கன்னு எனக்கு தெரியும். ஏய், வந்துட்டா என் பையன் சிங்கம். ரிஷி, எனக்கு நல்லா தெரியும் நான் கூப்பிட்டா நீ கண்டிப்பா வரமாட்ட. ஆனா உன் தம்பி அடி வாங்கினா நீ கண்டிப்பா வருவடா. அங்க ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? வந்து காப்பாத்துங்க. அண்ணா சீக்கிரம் வாங்கண்ணா. வந்துட்டான்டா என் பையன், என் சிங்க குட்டி. பாருங்க எப்படி அடிக்க போறான்னு மட்டும் பாருங்க. ஏ மொட்டை, ரெடியா இரு தம்பி. என் பையன் உன் உடம்ப பிரிச்சு மேய போறான். உன் வாழ்க்கையில அதை மறக்கவே மாட்ட. சீக்கிரம்
இல்லைன்னா இவன் கொன்றுவான். அண்ணா என்ன பைத்தியமா? என்ன எதுக்கு அடிக்கிற? இது வெறும் சாம்பிள்டா. நீ ரொம்ப அடி வாங்கியிருக்க. ஒதுங்கி நின்று வேடிக்கை மட்டும் பாரு. ஆனா எப்படின்னு அவன் பார்க்க யானை மாதிரி இருக்கான். நானாவது ஜிம்முக்கு போறேன், நீ போறதுக்கே சோம்பேறித்தனப்படுவ. நீ என்னை பத்தி கவலைப்படாத. ஆண்டவன் அவன் என்ன பார்த்துட்டான். நீ போ. ஆனா எப்படின்னா எப்படி? உடல் பலத்தால யாரால வேணாலும் ஜெயிக்க முடியும்டா. ஆனா தைரியத்தால ஜெயிக்கிறவன் மட்டும்தான்டா ஆம்பளை. அண்ட் இப்போ களமிறங்கி இருக்கிறது ரிஷி ராஜு, அவருடைய அண்ணன். இப்போ இவரு அவரை பீட் பண்ண முடியுமா? தம்பியால முடியாதத அண்ணன் செய்வாரான்னு பார்க்கலாம். என்னடா பண்றான்? அடிப்பான்னு பார்த்தா ஓடி ஒளிறான். ஐயோ சோம்பேறி. இந்தியன் தேவையில்லாம இந்தியன் கிட்ட பார்ட்டியை விடாது, அதுவும் தமிழன் கிட்ட.
ரிஷி ரிஷி எழுந்திரு எந்திரி. சாட்டி, உன்னால முடியும். ரிஷி எழுந்திரு, உன்னால முடியும். எழுந்திரு சாட்டி. ரிஷி 23 ரிஷியோட 23வது பிறந்த நாள் வரப்போகுது. ஏய் காளியம்மா, இந்த பையனோட 23வது வயசுல இந்த பொண்ணுக்கும் இவனுக்கும் கல்யாணம் நடக்கலனா அசம்பாவிதம் நடக்கும். அனு ரொம்ப தூரத்துல இருக்கா. ஆனா ரிஷி, அனு அக்கா அக்கா என்ன பண்ற நீ? கை சுட்டுக்கு போனோட லாக்கெட் எடுத்துருக்கா. அக்கா வேண்டாக்கா. I don't know why. உன்னை புரட்டி எடுக்கிற சக்தி எனக்கு வந்துருச்சு. வா மோதி பார்க்கலாம். அக்கா என்னக்கா நீ நெருப்புல போய் கை வச்சிட்ட? எரியுதாக்கா? இதுக்குள்ள போய் யாராவது கை வைப்பாங்களா? பைத்தியமாக்கா நீ? நிஜமாவே நீ பைத்தியம் தான். நான் சொல்றது காதுல விழுதா இல்லையா? இந்த தண்ணி ஊத்துனா எரிச்சல் கொஞ்சம் கம்மி ஆயிடும். ரிஷி And the winner, the champion, India! அமெரிக்கர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய தோல்வி. இந்தியர்களுக்கு இது ஒரு புத்துணர்ச்சி அளிக்கக்கூடிய வெற்றி. பால் கிரவுண்ட் மார்ஷல் ஆர்ட்ஸ் சாம்பியன் இப்ப ஒரு இந்தியன். ஏன் இப்படி பண்ண? பைத்தியமா நீ? கை சுட்டுருக்கோம்ல, கொஞ்சம் தண்ணிக்குள்ள கை வை, அது காயம் சரியாயிடும். ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க நீ? அதுவும் அந்த சீப் லாக்கெட்காக. இது வெறும் லாக்கெட் இல்ல சுபா, இது என் சின்ன வயசு ஞாபகம், என் உயிரோட கலந்த ஒண்ணு. ரிஷி போகும்போது கடைசியா எனக்கு கொடுத்துட்டு போன கிஃப்ட். அக்கா, உன் இத்து போன காதல் கதையை மட்டும் ஆரம்பிச்சிடாத. நீ எதுக்கு அவனை பத்தியே நினைச்சிட்டு இருக்க? அம்மா அதையே சொல்லி வளர்த்தாங்க அதானே? வெடுக்கா, இப்பெல்லாம் அவங்க ரொம்ப பணக்காரங்க, உன்னோட ஞாபகம்லாம் அவங்களுக்கு இருக்கவே இருக்காது. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க சுபா? அம்மா நம்ம சின்ன வயசுல இருந்து சும்மா சும்மா இதெல்லாம் சொன்னதுனாலயும், அப்புறம் இந்த சினிமா புக்ஸ் இதெல்லாம் பார்த்து என்னோட காதலை நான் வளர்த்துக்கிட்ட நீ நினைச்சிட்டு இருக்கியா சுபா? ஆனா அப்படிலாம் எதுவும் இல்ல. நான் அந்த மாதிரி தான் இருக்கேன், நீயும் நினைக்கிறியா சுபா? ஆமா இல்ல சுபா, யாரும் என்ன ரிஷிக்காக காத்துட்டு இருக்க சொல்லவே இல்லை. என் இதயம் சொல்லுது, என் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு. அதான் நான் ரிஷிக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். ஒருவேளை நம்ம அம்மா அப்பா இல்ல இந்த உலகமே வந்து நீ ரிஷிக்காக காத்துட்டு இருக்காதுன்னு சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். அவனுக்காக நான் எப்பவும் காத்துட்டு இருப்பேன். யார் சொன்னாலும் என் இதையும் ஏத்துக்காது. இங்க பாரு, நம்பிக்கை மனசு சம்பந்தப்பட்டது, வார்த்தை சம்பந்தப்பட்டது இல்லை. மனசு சம்பந்தப்பட்டது மனசுல இருந்து வரணும். மரணத்தை பத்தி நீ என்ன நினைக்கிற?
நம்ம பிறக்கும் போதே இறப்புங்கிறதும் உறுதியாக்கப்பட்ட விஷயம்தான். மரண செய்தியை நம்ம டெய்லி நியூஸ் பேப்பர்ல படிக்கிறோம், சவ ஊர்வலத்தையும் பார்க்குறோம். ஆனா அப்படி இருந்தும் நாமளும் சாக போறோம்னு ஏன் நினைக்கவே மாட்டேங்கிறோம்? இது ஏன்னு தெரியுமா? ஏன்னா நம்ம உடம்புக்கு தான் அழிவு இருக்கு, ஆத்மாக்கு இல்லை. என்ன பொறுத்த வரைக்கும் ஆத்மானா அது நம்மளோட மூளை இல்லை, அது நம்மளோட மனசுதான். அதனால என்கிட்ட யாராவது வந்து ரிஷி வரமாட்டான்னு சொன்னாங்கன்னா அதை நான் நம்ப மாட்டேன். ஏன்னா அவனோட ஞாபகங்கள் என் மனசுல எப்பவுமே அழியாம இருந்துகிட்டே இருக்கும். எனக்கு தெரியும் அவனுக்கும் இந்த உணர்வு இருக்கும். எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. அவன் எப்பவுமே என்னை மறக்கவே மாட்டான். அக்கா கொடுக்க என்கிட்ட. ரொம்ப ஸ்வீட் சாப்பிடாத, அப்புறம் இன்னும் குண்டாயிடுவ. அது மட்டும் இல்ல, இப்ப நீ பாக்குறதுக்கு மனுஷி மாதிரியே இல்ல. நான் பாக்குறதுக்கு மனுஷி மாதிரி இல்ல. ஓகே, அப்போ நீ மனுஷி மாதிரி பிஹேவ் பண்றியா? 17 வருஷமா அமெரிக்கால இருக்கிற யாரோ ஒருத்தனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க. அவனும் வந்த உடனே 17 நிமிஷத்துல உன்னை என்னமோ கல்யாணம் பண்ணிக்க போற மாதிரி நீ கனவு கண்டுட்டு இருக்க. அப்படி இல்ல சுபா. அப்புறம் ஏங்கா நீ யாருக்காக காத்துட்டு இருக்க? ஆமா, நீ ஏங்கா மத்த பொண்ணுங்க மாதிரி வாழ மாட்டேங்கிற? இது வரைக்கும் எந்த பையனையாவது சைட் அடிச்சிருக்கியா? யாரு கூடயாவது டேட்டிங் போயிருக்கியா? உன்ன மாதிரி பொண்ணுங்க எப்படி இருக்காங்க தெரியுமா இப்போ? இல்ல, பொதுவா பொண்ணுங்களை பத்தி சொன்னோம். விண்டோ ஷாப்பிங் பண்றாங்க, ஜாகிங் போறாங்க, தியேட்டருக்கு போறாங்க. இதெல்லாம் எதுக்கு பண்றாங்க? அழகான பையனை பார்த்து சைட் அடிக்கிறதுக்கு. ஆனா நீ என்ன பண்ற? நீலா, பட்டாம்பூச்சி, இந்த இத்து போன லாக்கெட். இந்த லாக்கெட்டுக்காக தீக்குள்ள கையை விட்டு உன் கையை வேற நீ சுட்டுக்கிட்டக்கா. அக்கா, நீ நார்மலாவே பிஹேவ் பண்ண மாட்டேங்கிற. நான் என்ன நினைக்கிறேன்னு சொல்லட்டுமா? என்ன? சாப்பிட்டு சாப்பிட்டு மூளை தான் மந்தமா இருக்குன்னு நினைக்கிறேன். சொல்லு, நீ என்னதான் இப்ப சொல்ல வர? அக்கா, நான் என்ன சொல்ல வரேன்னா, இது வாலிப வயசு. பசங்களை பின்னாடி சுத்த வைக்கணும். நீதான் எவனையும் திரும்பி கூட பாக்குறது இல்லையே. ஓ சூப்பர். பொண்ணுங்கெல்லாம் இவ்வளோ ஹார்டா இருக்காங்க. வெள்ளக்காரின எந்த நாடா இருந்தா என்னடா, நான் என்ன கல்யாணம் பண்ணிக்க போறேன். ஒரு நைட்டுக்கு உஷாரானா போதாதா? இவன் நம்பர் எப்படி வாங்குறது? நம்பர் அவளே கொடுத்துருவானே. உனக்கு தான் எல்லா விஷயம் தெரியும்ல. என்னோட புது காரை காட்டினா போதும், அவ நம்பர் மட்டும் இல்ல, அவ குடும்பத்து நம்பரே கிடைக்கும். அண்ணா, இது வரைக்கும் எத்தனை பொண்ணுங்களை உஷார் பண்ணிருப்ப நீ? ஒரு பொண்ணோட பேராவது ஞாபகம் இருக்கா உனக்கு? பேர்ல என்னடா இருக்கு? நம்பரை மட்டும் மறக்கவே கூடாது. இவன் என்னோட வாழ்க்கையில வரப்போற எத்தனாவது பொண்ணுன்னு தெரியுமா? 448. Cheers. எல்லாம் இந்த அம்மாவை நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க சுபா. அப்படிலாம் எதுவும் இல்ல. நீ ஏன் இப்படி பேசுறன்னு எனக்கு தெரியல. அம்மா இந்த மாதிரி கதைகளையும் புராணங்களையும் எனக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க. எவ்வளவு புக்ஸை படிக்க சொல்லியிருக்காங்க. நீ ஒன்னு சொல்லு, நான் இந்த புக்ஸ் எல்லாம் படிச்சு நீ எப்பயாவது பாத்திருக்கியா? அப்படி படிச்சிருந்தாதான் உனக்கும் மத்த பொண்ணுங்க மாதிரி ஃபீலிங்ஸ் வந்திருக்குமே. உனக்கு என்னமோ ஃபீலிங்ஸ் வந்து நிலாவை பார்த்து தானக்கா வருது. அந்த நிலாவை பார்த்துல கண்டதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்க. அந்த நிலால அப்படி என்னக்கா? அது உனக்கு புரியாது. நான் எப்பெல்லாம் நிலாவை பாக்குறேனோ அப்பெல்லாம் என் மனசு சொல்லும், என் வாழ்க்கை மத்த பொண்ணுங்க மாதிரி இல்லைன்னு. எனக்காக நிச்சயிக்கப்பட்டவன், என்னோட காதலன் எனக்காக காத்துக்கிட்டு இருப்பான். இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் எல்லாம் உனக்கு சொன்னா புரியாது. நான் எவ்வளவு அழகான பசங்களை பார்த்தாலும், எவ்வளவு கியூட்டான பசங்களை பார்த்தாலும் என் மனசு இவங்கெல்லாம் எனக்காக பிறக்கலன்னு சொல்லுவேன். ஏன்னா என் மனசு எப்பவுமே ஒருத்தருக்காக.